சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், என்ஐஏ அதிகாரிகள் வேலையின்றி இருப்பதால் ஏதாவது வேலை செய்வோமே என்பதற்காக சோதனைக்கு வந்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சீமானின் கருத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன், தேசத்திற்கு எதிரான நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கைகளை அறிந்துதான் என்ஐஏ சோதனை நடைபெற்றதாக கூறியுள்ளார். பயங்கரமா வசூல். இந்த கார்த்திக்கு, இந்த துரைமுருகனுக்கு, அவனுக்கு இவனுக்கெல்லாம் கோடி கோடியா வருதுங்க. ஏன்டா யூடியூப் நடத்தி அதில் வர வருமானத்தை வச்சு ஒரு இயக்கத்தை உருவாக்கிட முடியும்னா எவனாவது நம்புறீங்களடா? ஏதோ ஒரு என்னத்தை பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. சரி, ஒரு பெருமையாத்தான் இருக்கு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த பயம் ஏதோ ஒன்று கேட்டேன். அதிகாரிகள் ஒரு வேலையும் இல்லைங்க, ரொம்ப அதிகாரிகள் சும்மாவே உட்காந்துருக்காங்க. சரி, என்ன பண்ணுறது? சரி, சீமாங்கட்சியில் போயிட்டு ஏதாவது ஒரு பண்ணி விடுவோம், நெருக்கடி கொடுத்து விடுவோம், பயங்காட்டி விடுவோம். தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம். இவங்க தீவிரவாதத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள், பிரிவினவாதத்திற்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.